next ஒரு ப்ராப்ளம் பார்த்துருவோம். fourth ப்ராப்ளம் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதே மாதிரி சால்வ் d square 2d d dash d dash square z equal to x square y plus e power 3x plus y. Okay, fine. So, அப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சி ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ஓகே, இங்கே பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறப்ப ரெண்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கு ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல், இ பவர் 3x plus ஒய்க்கு தனியாக ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்போ கிடைக்கூட பர்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா pi ஈக்குவல் டு pi1 ப்ளஸ் pi2. இதுக்கு தனியாக pi1 கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியாக pi2 கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ப்ளஸ் வச்சு ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் நமக்கு தேவையான பர்டிகுலர் கிடைக்கும். ஸோ பர்டிகுலர் என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம இப்போ சொல்யூஷன் ஆரம்பிப்போம். சொல்யூஷன் முதல்ல என்ன செய்யணும், காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். த ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் டி ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் 2m plus 1 equal to 0. டிக்கு பதிலாக எம், டி டாஸ்க்கு பதிலாக 1. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1, ஆட் பண்ணால் -2. 1 போட்டால் 1 கிடைக்கும். ஸோ ரெண்டையுமே மைனஸ் போட்டோம் அப்படின்னா -1 மல்டிப்ளை பண்ணால் +1, ஆட் பண்ணால் -2. ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம்னா m - 1 இன்ட்டு m - 1 equal to 0. அப்போ either this m - 1 equal to 0 or this m - 1 equal to 0. m equal to 1, m equal to 1. நமக்கு ரெண்டு ரூட் கிடச்சிருக்கு, m1 m2ன்னு சொல்லிட்டு. ரெண்டு ரூட்டுமே சேம் நம்பர் தான், ஒரே நம்பர் தான், 1 தான் இருக்குது. அப்போ என்ன சொல்லிடலாம், தட் இஸ் m1 equal to m2 equal to 1 which is equal to m அப்படின்னு எடுத்துக்கலாமா. m1 m2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ m அப்படின்னு எடுத்துக்கலாம். த ரூட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்ததுன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்னவாகும், த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு f1 of y plus mx, mனா 1x plus x into f2 of y plus x ஈக்குவல் டு இருக்கிறப்ப வெளியில் ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்குவோம், அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு தேவையான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ முதல்ல பர்டிகுலர் இன்டெக்ரல் எழுதிக்கலாமா. ஹியர் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு pi1 ப்ளஸ் pi2. சரிங்களா, pi1 ப்ளஸ் pi2 இது ஒன்றா ஈக்குவேஷன். முதல்ல pi1 செய்யணும் 1 by d ஸ்கொயர் ப்ளஸ் 2d d dash ப்ளஸ் d dash ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய். முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யினுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஃபைன். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் பவர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா டினாமினேட்டர் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டிகிரி டியை வெளியில் எடுத்துடணும், டி ஸ்கொயர் வெளியில் எடுத்துருவோம். அப்போ இது 1 ப்ளஸ் 2d dash by d ப்ளஸ் d dash ஸ்கொயர் பை d ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம்னா இப்போ இந்த 1 by d ஸ்கொயரை தனியாக வச்சுட்டு இப்போ உள்ள இருக்கிட்டாங்க பாருங்கள், இந்த 2d dash by d d ஸ்கொயர் dash by d dash ஸ்கொயர் பை d ஸ்கொயர். இதுக்கு மட்டும் தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கலாம், எல்லாமே ப்ளஸ்லாம் இருக்குது. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே வந்து தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கிட்ட மொத்தம் மேலே கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா 1 ப்ளஸ் 2d dash by d ப்ளஸ் d dash ஸ்கொயர் பை d ஸ்கொயர் த ஹோல் இன்வர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். சரி, ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். we know that 1 plus x the whole inverse equal to 1 minus x plus x square minus x cube plus etc. எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது 1 ப்ளஸ் இது மொத்தத்தையும் x அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், இதை எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் பாருங்கள், ஒய்யை பொறுத்து. ஒரு டைம் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 கிடைக்கும். ரெண்டாவது டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 0 ஆயிடும். சரியா, அப்போ டி ஸ்கொயர் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிறத டி டேஷ் ஸ்கொயர் மட்டும் தான் எலிஜிபிள்ங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ டி டேஷ் ஸ்கொயர் மட்டும் வர மாதிரி டைம் எழுதினா போதும். 1 by d ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 2d dash by d plus d dash square by d square
plus 2d dash by d dash square by d square the whole square plus etc. x square y. ஓகேவா? ஸோ இப்போ இதில் எதுனா எலிஜிபிள்னா டி டேஷ் மட்டும்தான் எலிஜிபிள். டி டேஷ் ஸ்கொயரும் வராது, டி டேஷ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டேமும் வராது, இந்த டேமும் வராது, இந்த மொத்த டேம் வராது. இது எல்லாமே டி டேஷோட அதிகமான பவர்ஸில் இருக்கும். டி டேஷ் ஸ்கொயர், டி டேஷ் கியூப்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ செக் பண்ணி பார்த்துருவோமா? டி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் என்னன்னு பாருங்கள். ஹியர் டி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு டி டேஷ்னா ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. அப்போ ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 ஒரு எக்ஸ் ஸ்கொயர். டி டேஷ் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இப்போ இங்கே வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. இது அகெயின் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிடும். அப்போ டி டேஷ் ஸ்கொயரே 0 ஆயிடுச்சுன்னா டி டேஷ் கியூப் எல்லாமே 0 ஆயிடும். அப்போ இந்த டேம் 0, இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா டேமும் நமக்கு 0. அப்போ 1 மைனஸ் 2 டி டேஷ் பை டி மட்டும்தான் நமக்கு இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா டேமினோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை உள்ள போகிறப்ப என்னவாயிரும்? 0 ஆயிடும். ஸோ இருப்போம். அடுத்த டேம் பாருங்க. That is equal to 1 by d square 1 minus 2 d dash by d into x square y அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 1 by d ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் இதை 2 by d டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு பிரிச்சு எடுக்கலாம். டி டேஷ் கூட இதை மல்டிப்ளை பண்ணிட்டு 2 by d தனியாக ஒய்யில் எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ ஒரு 1 by d ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 2 by d dash of x square y ஒரு x square முன்னாடி சால்வ் பண்ணிட்டோம். ஸோ d dash of x square y ஓட வேல்யூ x square. y பொறுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா y 1 ஆயிரும், x square மட்டும் அப்படியே இருக்கும். 1 by d square x square y minus 2 into 1 by d அப்படின்னா integral dx. integral with respect to x ன்னு அர்த்தம். அப்போ integral x square dx. இதை ஒரு 1 by d 1 by d ரெண்டாக பிரிச்சுக்கலாமா? ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 ஒரு 1 by d. இந்த 1 by dக்கு பதிலாக இன்டகிரல் போட்டுக்கலாமா? இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 2 by 3 எக்ஸ் கியூபு இன்ட்டு டிஎக்ஸ். சரிங்களா? இந்த 1 by dக்கு பதிலாக இன்டகிரல் டிஎக்ஸ் போட்டிருக்கேன். அப்போ ஒரு 1 by d இந்த டைம் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் பை 3 ஆயிரும், இந்த ஒய் அப்படியே இருக்கும். மைனஸ் 2 by 3 எக்ஸ் கியூப் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 4 by 4. இந்த 4 இந்த 2 கட் பண்ணிடலாம், இங்கே ஒரு 2 ஆயிரும். இப்போ அடுத்து இந்த ஒரு 1 by d இருக்குல்ல, இதுக்கு பதிலாக ஒரு இன்டகிரல் இதை எப்படி எழுதிக்கோமா? ஒய் பை 3 எக்ஸ் கியூப் எழுதிக்கிறேன். ஒய் பை 3 எக்ஸ் கியூபை தனியாக வச்சுருக்கிறேன். மைனஸ் 3 into 2 6. அப்போ 1 by 6 x power 4 into dx. ப்ராக்கெட் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா y by 3 அப்படியே இருக்கும். எக்ஸ் கியூப் இன்டகிரேட் பண்ணால் x power 4 by 4 மைனஸ் 1 by 6 அப்படியே இருக்கும். x power 4 இன்டகிரேட் பண்ணால் x power 5 by 5. அப்போ ஓவரால் ஆன்சர் x power 4 y by 12 minus x power 5 by 30 is the particular integral 1. Okay, particular integral 1 முடிஞ்சது. அடுத்து particular integral 2. Now pi2 equal to 1 by d square 2d d dash plus d dash square e power 3x plus y. நமக்கு தெரியும் e power ax plus b இருந்தால் என்ன செய்யணும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை வச்சு d ரீப்ளேஸ் பண்ணணும், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை வச்சு d டேஷை ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன செய்யலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் d equal to coefficient of x
d dash equal to coefficient of y. So replace பண்ண என்ன ஆகும் 1 by 3 square 2 into 3 into 1 plus 1 square into e power 3x plus y. So ஒரு ஆள் என்ன பாருங்க 1 by 3 square ஒரு 9 ஒரு 6 ஒரு 1. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 9 10 16 ஆகும். சரியா 9 இந்த ஒரு 6 15 plus ஒரு 1 16. அப்போ 1 by 16 e power 3x plus y equal to 1 by 16 e power 3x plus y. அவ்வளோதான் PI2 சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன சொல்லிடலாம் therefore PI equal to PI1 plus PI2. PI1 என்ன கிடைச்சது x power 4y by 12 minus x power 5 by 30 plus PI2 1 by 16 e power 3x plus y. இதான் overall PI. அப்போ என்ன சொல்கிறாங்க therefore general solution of z equal to complementary function plus particular integral. That is z equal to complementary function இங்கே என்ன எழுதணும் f1 of y plus x plus x into f2 of y plus x plus particular integral in the term x power 4y by 12 x power 5 by 30 1 by 16 e power 3x plus y. சொல்லி ஆன்சர் முடிச்சிடலாம். ஓகேவா?